திண்டிவனத்துலேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்குங்க. இங்கே எப்படி முருகர் கோயில் ஃபேமஸோ அதே அளவுக்கு இங்கே நடக்கிற சந்தையும் ரொம்ப ஃபேமஸுங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்க ஒரு ஒரு சிற்பமும் ஒரு ஒரு சிலைகளும் அந்த கோபுரத்தோட அமைப்பும் அவ்வளோ அழகாக அவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்காங்கங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குங்க. ஒரு சின்ன மலை குன்றின் மேல் குமரன் இருப்பான்ற மாதிரி அந்த மலை மேலே அழகா முருகர் வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறாருங்க. மலை மேலே இருக்க கோவில் பொம்மையப்பாளையம் மடாதிபதியால் மிகப்பெரிய அளவில் கட்டப்பட்டது. மலை அடிவாரத்தில் அமைக்கப்பட்டிருக்க மடம் சாமி பார்க்க வர பொதுமக்கள் எல்லாரும் வசதியா இருக்கிற மாதிரி கோவில் நிர்வாகத்தால அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோவில் பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல இருக்க பீச்சான கோரமண்டல் பீச்ல உள்ள பொம்மபாளையம் கிராமம் கூட இணைக்கப்பட்டிருக்குங்க. இந்த பொம்மபாளையம்ல வீர சைவ மடம் இருக்குங்க. பொம்மா இல்லைன்னா பொம்மி, இந்த பேரு பிராமண அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்துச்சுன்னும் இந்த கிராமம் பிராமணர்களுக்கு தானமாக அளிக்கப்பட்டிருந்துச்சுன்னும் ஸ்தல புராணம் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்குங்க. அந்த ஸ்தல புராணத்துல பொம்மபாளையத்திற்கு பிரம்மபுரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இடம் இந்த மலை எப்படி வந்துச்சு சொல்லி பார்க்கலாமா? சூரபத்மன் அப்படின்ற அரக்கனோட மிக மோசமான ஆட்சி முடியிறப்போ